மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். இந்த டாடா கர்வுக்கு மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின் நமக்கு எல்லாமே அறிமுகமான இன்ஜின் டாடா நெக்ஸானில் இருக்கக்கூடிய அந்த ரெவோட்ரான் இன்ஜின். அதாவது 120 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் 170 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய 3 சிலிண்டர்கள் கொண்ட 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அதே இன்ஜின் தான், அதே ரெவோட்ரான் இன்ஜின் தான் இந்த டாடா கர்வுக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷன் 1. ரெண்டாவது ஆப்ஷன் அதுவும் பெட்ரோல் இன்ஜின் தான். அது வந்து புது இன்ஜின் ஹைப்பரையான் எனக்கூடிய 125 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் 225 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய புது இன்ஜின். அது டர்போ இன்ஜின், 3 சிலிண்டர்கள் கொண்ட இன்ஜின். மூன்றாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது கிரையோஜெட். இந்த டீசல் இன்ஜின் தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது ஆப்ஷன் என்பது. இது வந்து ஒரு 118 பிஹெச்பி அளவுக்கு சக்தியையும் ஒரு 260 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய இன்ஜின். ஏன்னா ஏற்கனவே இருந்த நெக்ஸானில் இதே போல் ஒரு ரெவோ டார்க் என்ற பேரில் ஒரு 115 பிஹெச்பி அளவுக்கு சக்தியும் 260 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய இன்ஜின் இருந்தது. ஸோ அந்த ரெவோ டார்க் என்ற இன்ஜினுக்கும் இந்த கிரையோஜெட் இன்ஜினுக்கும் அப்படின்னு பெரிய வித்தியாசம் 3 பிஹெச்பி தானே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும். ஆனால் வித்தியாசம் அதை விட அதிகமாக இருக்கிறதா டாடா மோட்டார்ஸ்காரங்க சொல்கிறாங்க. நெக்ஸானுடைய ரெவோ டார்க் இன்ஜினும் இந்த கர்வுடைய கிரையோஜெட் என்ஜினும் ஒன்றும் கிடையாது, இது வேறு. இதில் இருக்கிறது வந்து புதிய டர்போ சார்ஜர். இதனுடைய பவர் டெலிவரி வேறு மாதிரி இருக்கும். NVH அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணியிருக்கோம். லோ எண்ட் மட்டும் கிடையாது, மிட் ரேஞ்ச்லையும் சரி ஹை எண்ட்லையும் சரி யூனிஃபார்மாக உங்களுக்கு டார்க் வந்து வெளிப்படுறதை பார்ப்பீங்க. இப்படி பல விஷயங்களை டாடா மோட்டார்ஸோட இன்ஜினியர் சொல்கிறாங்க. டாடா கர்வ் ஐஸ். நம்ம ஏற்கனவே டாடா கர்வோட ஈவியினுடைய டிசைன் பற்றி நிறைய பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ரொம்ப குயிக்காக இந்த டாடா கர்வ் ஐஸ் இதனுடைய முகப்பு எப்படி இருக்கிறது? டாடா நெக்ஸானில் பார்த்த பல அம்சங்களை வந்து இந்த முகப்பில் நம்ம இருக்கிறத நாம் பார்க்குறோம். பட் இருந்தாலும் டாடா நெக்ஸானுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் சில மாற்றங்கள் நிறைய தெரிகிறத பார்க்குறோம். ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெட்லாம்ப்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பிளிட் ஹெட்லாம்ப்ஸ், இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், LED ஹெட்லாம்ப்ஸ், இது வந்து டாடா நெக்ஸானில் பார்த்து அதே போலவே இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய DRL கூட வந்து ஆக்சுவலாக டாடா நெக்ஸான்லேருந்து நம்ம பார்த்து அதே போல தான் இருக்குது. இது இன்ஃபேக்ட் வந்து இது சீக்வென்ஷியல் DRLs இது. பட் இங்கே என்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 DRLையும் இணைக்கக்கூடிய இந்த LED லைட் பார் தான் வந்து இந்த கர்வுக்கு புதியது. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே இருக்கக்கூடிய கிரில்லாக இருக்கட்டும், இந்த ஏர்டாம்ஸாக இருக்கட்டும், நிறைய குரோம் எலிமெண்ட்ஸை ஆக்சுவலாக முத்தாக சேர்த்துருக்காங்க. அதே போலவே இந்த டாடா என்கின்ற அதனுடைய முத்திரை இருக்குல்ல, அது முப்பரிமாணத்தில் இருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். டாடா கர்வினுடைய பக்கவாட்டு தோற்றம். இப்போ டாடா நெக்ஸானுக்கும் இந்த டாடா கர்வுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிசைன் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து இந்த ப்ரொஃபைலில் தான் நிறைய தெரியும். இங்கே இருப்பது வந்து 18 இன்ச் அலாய்வில். இதுவே வந்து விலை குறைந்த வேரியண்ட்டாக இருந்தால் இதனுடைய சைஸும் கம்மியாகிட்டே வரும். சரி, இந்த 18 இன்ச் அலாய்வில் இருக்கக்கூடிய டிசைன் வந்து ஒரு பூவினுடைய இதழ்கள் இருக்குல்ல, அந்த இதழ்களுடைய வடிவில் தான் இந்த அலாய்வில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய கிளாடிங் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கிளாடிங், இதை வந்து ஆக்சுவலாக கிளாசி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாசி மெட்டீரியல் வந்து முழுக்கவே வந்துகிட்டே இருக்குது. இந்த ப்ரொஃபைல்லேருந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம், இந்த காருக்கு கவர்ச்சியை கூட்டுறது என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா இந்த டியூயல் டோன் தான். இந்த கருப்பு வண்ணத்தில் இருக்க கூரை, இந்த கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த ORVM, இதெல்லாம் தான் வந்து இந்த காருக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு லுக்கை கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குல்ல, இது கூட ரொம்ப புதுமை தான். இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு ஃபங்க்ஷனலான ஒரு பயன்பாடும் இது இருக்கிறது. என்ன பயன்பாடுன்னு கேட்டிங்கன்னா ஏரோடைனமிக்ஸ்க்கு இது ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் ஃப்ளஷ் டோர் மட்டும் கிடையாது, இதில் வந்து ஒரு இலுமினேட்டட், அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒளி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். டாடா கர்வ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, கர்வுனால என்ன, கூப்பேனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியதுன்னா இந்த பின்கூரை சரியணும். ஸோ இந்த பின்கூரை இந்த இடத்துல சரியறதை நம்ம பார்க்குறோம். இந்த சரிவது என்பது ரொம்ப ஆக்சுவலாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்பமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, டாடா நெக்ஸானுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பின்னோக்கி தான் வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சி என்பது இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த டாடா கர்னுடைய பின்னழகு இதுதான் நம்ம பார்க்குறோம். ரியர் விண்ட்ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதனுடைய பொசிஷன், இதனுடைய சரிவு வந்து இந்த கூரையினுடைய சரிவும் ஒரே சமயத்தில் இணையிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த இணையர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குல்ல, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக தெரியுது. தெரியணுன்றதுக்காகவும் இன்னும் தெரியல, இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பாய்லர் கூட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த டெயில் லைட்ஸ் என்ன மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இது LEDயாக மாறி இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே நெக்ஸானில் இருந்தது போல் இந்த 2 டெயில் லைட்டையும் இணைக்கக்கூடிய இந்த லைட் பாரையும் இங்கே நம்ம பார்க்குறோம். வந்து கெஸ்டர் கண்ட்ரோல்டு டெயில்கேட். இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ என்னோட கொள்ளளவு என்பது ஒரு 500 லிட்டர்ஸ். இது எந்த அளவுக்கு சௌகரியமாக உட்கார முடியும்னா, ஸோ இந்த அளவுக்கு சௌகரியமாக இங்கே உட்கார முடியும். ஸோ ஒருத்தர் கூட இல்லைங்க, 2 பேர் கூட உட்கார முடியும், கால் நீட்டி உட்கார முடியும். ஸோ 500 லிட்டர்ஸ் இதனுடைய கொள்ளளவு என்பது. இது 6-way அட்ஜஸ்டபிள் சீட் இது. ஸோ இது ஹைட் அட்ஜஸ்ட்டும் உண்டு. ஸோ பல விதமாக நம்ம வந்து இந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இது ஆக்சுவலாக வென்டிலேட்டட் சீட்ன்றதுனால ஒரு குளிர்ந்த காற்று வரணும்னா இங்கே விசை இருக்குது. ஸோ 1 2 3 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு குளிர்ந்த காற்று நம்ம சீட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இதை சூஸ் பண்ணிக்க முடியும். இன்டீரியர்ஸ், இந்த இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு மெஜஸ்டிக்காகவும் ஒரு அப் மார்க்கெட்டாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக டியூயல் டோன் இது. இந்த சீட் கலரும் இங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய கருப்பு வண்ணமும் ரொம்ப அழகாக இயந்து இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, ஸோ இந்த 2 வண்ணத்துக்கு நடுவில் ஆக்சுவலாக வந்து வேறு ஒரு வண்ணத்தில், ஒரு சில்வர் வண்ணத்தில் இங்கே ஒரு சில பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெப்பசாய்ட் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏசி வெண்ட்டும் நல்ல ஒரு டிசைனாகவே இருக்கிறத இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ சீட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு லெதரைட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ அதே மெட்டீரியலில் தான் இந்த டேஷ்போர்ட்லேயும் சில அலங்காரங்களை பண்ணியிருக்காங்க. இதே மெட்டீரியலில் தான் வந்து இந்த டோர் பேட்லேயும் நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே பார்க்குறோம். இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 2 விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்டானில் இருந்ததை விடவும் இப்போ பெரியதாக ஒரு 12.3 இன்ச்சஸ்க்கு இங்கே டச் ஸ்க்ரீன் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் பல விஷயங்கள் இங்கே பண்ண முடியுது. ஆக்சுவலாக வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற பேசிக் விஷயங்களை தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்கேட் இவி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டிஃபைலேருந்து ஆரம்பித்து பலவிதமான கேமிங் ஆப்ஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நேவிகேஷன் இது வந்து பயன்பாட்டுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் ஈஸியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆக்சுவலாக இந்த நேவிகேஷன் இருக்குல்ல, இந்த 10.25 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, மிரர் ஆகுது. 10x10 இண்டிகேஷன்லாம் கூட இங்கே ரொம்ப அழகாக தெரிகிறது. இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இங்கே இருக்குது. ஏன்னா சாலையிலேருந்து கண்களை விளக்காமலேயே நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணுன்றதை இந்த வழிகாட்டியின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சு போயிட்டே இருக்க முடியுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற டாட்டா வாகனங்கள் இருப்பதை போலவே ஒரு ஃபிஜிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு டச்சாகவும் இதை ஆப்ரேட் பண்ண முடியும், ஒரு விசையின் மூலமாகவும் ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த இடத்துல 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ இது ரொம்ப பயனுள்ளதான ஒரு விஷயம். சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப அவசியமான விஷயம் கூட. ஸோ இந்த 12.3 இன்ச்சஸ்னுடைய ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்றதையும் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். ஹேரியர், சஃபாரி போன்ற கார்களில் நாம் பார்த்த இந்த ஷிஃப்ட்டர் தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு மோட் செலக்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த மோடில், டிரைவிங் மோடில் வச்சு ஓட்டணுன்றதை நம்ம இங்கே டிசைட் பண்ண முடியும். சிட்டியா, ஈகோவா, ஸ்போர்ட்டா அப்படின்னு நாமளே இங்கே டிசைட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு மொபைலுக்கான ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக், அதாவது டே அண்ட் நைட் IRVM இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்பவும் பயனுள்ள ஒரு விஷயம். இரவு நேரங்களில் இதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இ-கால், பி-கால் போல வசதிகளும் இங்கே இருக்குது. இப்போ இது வந்து இன்ஃபேக்ட் வந்து இது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து தமிழ் உட்பட பல இந்திய மொழிகள் தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஸோ அது மட்டும் கிடையாது, இது 4 வழிகளில் இந்த காரோட நம்ம உரையாட முடியும். தமிழில் பேசினா கூட இந்த கார் புரிஞ்சுக்கிட்டு கட்டளைகளை நிறைவேற்றும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து என்ன பேசலான்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து அலெக்ஸா மூலமாக பேச முடியும், இல்லை சிரி மூலமாக பேச முடியும், கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக பேச முடியும், இல்லாட்டி ஹை டாட்டான்னு சொல்லிட்டு இவங்களுடைய வாய்ஸ் அசிஸ்டண்ட்டையும் நம்ம பயன்படுத்த முடியும். ஆக அலெக்ஸா, சிரி, கூகுள் அசிஸ்டன்ட், ஹை டாட்டா இப்படி 4 வழியாக இந்த காரோட நாம் உரையாட முடியும். ஹை டாட்டா, புட் ஆஃப் த ஏசி. Okay, AC is turned off now. ஆக்சுவலி இந்த காரோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய வந்து சவுண்ட் சிஸ்டம். இதில் இருக்கிறது வந்து JBL சவுண்ட் சிஸ்டம். இதில் மொத்தம் 9 ஸ்பீக்கர்ஸ், 9 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஸ்பீக்கர்கள், 4 ட்விட்டர்கள், ஒரு சப்வூஃபர். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் கனெக்டட் கார் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஏற்கனவே இருக்கிறது தானே அப்படின்னு கேட்க முடியும். ஆனால் இங்கே இருக்கிறது, இந்த கர்வில் இருக்கிறது IRA 2.0. ஸோ அதுதான் என்னுடைய ஆப் இது. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம். ஸோ இந்த ஓடோமீட்டர் ரீடிங் கூட கொண்டு இங்கே நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, இங்கே எவ்வளோ ஃபியூயல் இருக்குது, ஸோ எத்தனை கிலோமீட்டர் இன்னும் போகும், போன்ற பல விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ நம்ம லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும், இன்ஜின் ஆன் பண்ண முடியும், ஏசி ஆன் பண்ண முடியும், ஹார்ன் அடித்து பார்க்க முடியும், ஹசால் லைட்ஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம் எங்கே இருந்தாலும், கார் வேறு இடத்துல இருந்தாலும் நாம் செய்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸானை விட இது ஏறக்குறைய 300 mm அதிகமாக இருக்குடா. இந்த வீல் பேஸ்ன்றது ஒரு ஏறக்குறைய 62 mm அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 62 mm எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. பட் இதனால் இன்னும் கூட இது அதிகமாக இருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. ஆக்சுவலாக இது பர்ஃபரேட்டட் மாதிரி காட்டியிருக்காங்க. முன்னிருக்கைகள் மட்டும்தான், முதல் வரிசையில் இருக்கக்கூடிய சீட்டுகள் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து பர்ஃபரேட்டட் மட்டும் கிடையாது. இது வென்டிலேட்டட் சீட்ஸ், ஒரு குளிர்ந்த காற்று வரக்கூடிய ஒரு வசதி முன்னிருக்கைகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
ஆனால் பின்னிருக்கைகளை பொறுத்த வரையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போர்ட் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சி டைப் சார்ஜருக்கான ஒரு போர்ட்டையும் நம்ம எங்களால் பார்க்க முடியுது. இந்த பின்னிருக்கைகளை பொறுத்த வரையில் ஆக்சுவலாக ரெக்ளைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் ரெஸ்ட்டும் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹேண்ட் ரெஸ்ட்டாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய கைப்பிடிகளாக இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம வெளியில் பார்த்தோம் இல்லையா ஒரு கிளாசி மெட்டீரியல், அதே மாதிரி ஒரு கிளாசி மெட்டீரியலில் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கைப்பிடி கூட கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் குரோமுடைய வேலைப்பாடுகளும் அங்கங்கே நம்ம எட்டி பார்க்குது. ஸோ இங்கே ஒரு சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இருக்கிறது வந்து கூப்பை. இந்த கூப்பைன்றதுனால இந்த ஆக்சுவலாக கூரை வந்து சரியுது. கூரை என்னதான் சரிஞ்சாலும் கூட வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் உள்ளே இருந்தால் கொஞ்சம் தலை இடிக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த கேள்விக்கான விடை நம்ம கிடச்சிடுச்சு. நம்ம வந்து ஆக்சுவலாக 172, ஆக்சுவலாக நம்மளுடைய ஹைட் வந்து 172, பட் இருந்தாலும் கூட நமக்கு கூரை இடிக்கலை. ஆக்சுவலாக வந்து ஒரு ஹேண்ட் ரைலும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரீடிங் லைட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம ட்ரைவ் மோடில் வச்சாச்சு. ஆக்சிலேட்டர் படலை ரொம்ப லைட்டாக தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் சவுண்டு அதிகமாக தான் கேட்குது. ஸோ போக போக இந்த சவுண்ட் எப்படி வந்து கண்டெயின் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அமைதியான இடம். ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் படலை எந்த அளவுக்கு அழுத்துறோமோ அந்த அளவுக்கு சவுண்டும் கூட்டிகிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் பவர் டெலிவரின்றது ரொம்ப சீராக வந்துட்டுருக்கு. இத்தனைக்கும் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பாதை என்பது வந்து நிறைய பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஈவனான ஒரு பாதை கிடையாது. சறுக்கு மரம் இருக்குல்ல, ஏறக்குறைய அது மாதிரியான ஒரு சாலை தான் இந்த சாலை என்பது. ஸோ கோவாவில் மட்டும்தான் இது மாதிரி சாலைகளை பார்க்க முடியும். ஸோ இந்த சாலைகளை ஓட்டுவதற்கு வந்து இந்த வண்டி ரொம்ப உகந்ததாக இருக்கிறது. ஸோ இந்த கிரையோஜெட் இன்ஜின் ஒரு மலைப்பாதைகள் எப்படி போகும் பார்க்கலாம். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு மலைப்பாதைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப செங்குத்தான ஒரு பாதை இது. இந்த பாதையை இந்த கார் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம போகிறது டவுன் ஹில். ஸோ இப்போ தான் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு கிளைம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து முன்பு ஆக்சிலரேட்டர் நம்ம கொடுத்தோமோ அதே அளவுக்கு தான் இப்போயும் ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோம். கூட்டவோ குறைக்கவோ இல்லை, அதே வேகத்தோட அதே பவரோட இந்த வண்டி ஏறதை நம்ம இங்கே பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக எந்த விதமான திக்கலும் இல்லாமல் திணறலும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஏறிடுச்சு. சரி, இப்போ நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இதை வந்து வேகமாக போக முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான சாலை. ஸோ அதனால் நிறையாவே சவுண்ட் நம்ம கேட்குது. பட் ஆனால் ரொம்ப சிட்டி டிராஃபிக்லேயோ இல்லை ஒரு ஹைவே டிராஃபிக்லேயோ போகும்போது இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சவுண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடை தாண்டோம்னா ஒரு சர்ஜ் ஆஃப் பவர் இன்னும் அதிகமாக நம்ம கிடைக்கிறத இங்கே நம்ம உணர முடியுது. இந்த கிரையோஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட இந்த டீசல் இன்ஜினுக்கு 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஷிஃப்டர் கொண்ட டிசிஏ, அதாவது வந்து டூயல் டச் டிரான்ஸ்மிஷன் கொண்ட ஒரு கியர் பாக்ஸ். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுவரையில் இந்தியாவை பொறுத்த மட்டும் அதிக விலை கொண்ட சொகுசு கார்களுக்கு மட்டும்தான் இந்த டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்ட கார்களுக்கு இந்த டூயல் டச் டிரான்ஸ்மிஷனை கொடுக்குறாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு மாஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீசல் காருக்கு டிசிஏ கொடுக்கறது என்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு ஒரு பெருமையாகவே வந்து டாடா மோட்டார்ஸ் சொல்கிறாங்க. பெருமை ஒரு புறம் இருக்கட்டும், வாடிக்கையாளர்களுக்கு இதனால் என்ன நன்மை, எந்த அளவுக்கு இது ரியல் வேர்ல்டில் இந்த அட்வான்டேஜ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டூயல் டச் டிரான்ஸ்மிஷன் கொண்ட கியர் பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இயங்குது அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் மாறுறது தெரியலன்றது மட்டும் கிடையாது, இது ரொம்ப ஸ்மூத்தாக இயங்குறத நம்ம பார்க்குறோம், ரொம்ப குயிக்காகவும் மாறுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் இந்த டிசிஏ என்று சொல்லக்கூடிய இந்த டூயல் டச் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இதில் இன்னொரு டெக்னாலஜி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஷிஃப்ட் பை ஒயர் டெக்னாலஜின்றது. ஸோ இந்த ஷிஃப்ட் பை ஒயர் டெக்னாலஜியால் சட்டுன்ட்டு நம்ம கியர் மாறுறதை பார்க்குறோம், ஸ்மூத்தாக கியர் மாறுறதை பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இதை வெட் கிளட்ச் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது வெட் டச் வித் ஆக்டிவ் கூலிங் டெக்னாலஜி. இதனால் இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு நம்ம கிளட்சை அப்யூஸ் பண்ணாலும் சரி, இது வந்து எல்லாத்தையுமே ஈடு கொடுக்கும், தாக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் இந்த வெட் கிளட்ச் டெக்னாலஜின்றது. ஸோ அதுவும் இந்த காரில் இந்த கியர் பாக்ஸில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இது ஸ்மூத்தாகவும் இந்த அளவுக்கு இது வந்து வேகமாக வந்து கியர் மாறுறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸ்டேரிங், இந்த ஸ்டேரிங் எப்படி செயல்படுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஹேரியர், சஃபாரி இதில் பார்த்தக்கூடிய
இந்த 4 ஸ்போக்ஸ் கொண்ட இலுமினேட்டட் ஸ்டீரிங் தான். ஏன்னா இலுமினேட்டட் ஸ்டீரிங் வீல்னால் இலுமினேஷன் இல்லையான்னு பார்க்காதீங்க. ஸோ இன்ஜின் ஆன் பண்ணால் அந்த இலுமினேஷன் வந்துடுறதை நம்ம பார்க்க முடியும். சரி, இது எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக செயல்படுது அல்லது செயல்படலை அதுதான் பார்க்க போகிறோம். இந்த இன்டீரியர் டிசைனில் எப்படி ஒரு டியூவல் கலர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டியூவல் கலர் இந்த ஸ்டீரிங் வீலையும் நம்மளால் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது நல்ல பீஃபி, ரொம்ப அதாவது பிடித்து ஓட்டுவதற்கு வாட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டிச்சஸ் ரொம்ப இந்த காருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கை கொடுக்குது. இந்த ஸ்டீரிங் எந்த அளவுக்கு நம்மளுடைய சொல் பேச்சு கேட்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஸ்டீரிங் ஈவன் வேகமாக போகும்போது கூட இது ஹெவியாக மாறுது. இது வேகமாக போகும்போது ஹெவியாக மாறுறது மட்டும் கிடையாது, இது நம்ம எந்த அளவுக்கு திரும்ப சொல்கிறோமோ அதே அளவுக்கு திரும்புது. ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. ஸ்பீடாக போயிட்டு திரும்புறதுனால இந்த அளவுக்கு இது ஹெவியாக இருந்தே ஆகணும். ஸோ அந்த வகையில் இது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டீரிங் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம எந்த அளவுக்கு வேகமாக போனாலும் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போவதற்கான ஒரு தைரியத்தை இது கொடுக்குது. என்னுடைய சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சாலைகளே இல்லாத சாலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு சாலையில் தான் இப்போ நாம் இந்த டாடா கர்வை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய மேடு பள்ளங்கள், செம்மண், சேறு, சகதி. இதுக்கு வந்து ஒரு 208 mm அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால எந்த விதமான இடத்துலையும் தட்டுப்படலை. ஸோ எங்கேயும் இடிக்கலை, நல்லா போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் டாடா நெக்ஸானோடவும் என்னோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அதாவது டாடா நெக்ஸானுக்கு 180 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆனால் இந்த டாடா கர்னுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது 208 mm. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் தட்டுப்படாமல் என்ன தான் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினாலும் போக முடியுது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த மாதிரி லோ ஸ்பீட்ஸில் நம்ம இது மாதிரி பெரிய மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா கூட நமக்கு அதனுடைய தாக்கங்கள் தெரியல. டாடா வெஹிக்கிள்ஸ்னாலே நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இது எல்லாமே வந்து குளோபல் என்கேப்லேயே வந்து 5 நட்சத்திரங்கள் வாங்கிய வண்டிகளாக தான் இருக்கும். ஸோ ஈவன் நெக்ஸான் கூட வந்து 5 நட்சத்திரங்கள் வாங்கிய வண்டி தான். இப்போது இந்த டாடா கர்வ்ன்றது புத்தம் புதிய அட்லஸ் என்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வாகனம் இது. ஸோ நிச்சயமாக இதுவும் வந்து இந்த குளோபல் என்கேப்புக்கு போகுதான்னு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம பாரத் என்கேப்பே வந்துடுச்சு. ஸோ பாரத் என்கேப் இல்லைன்றதுனால தான் இப்போ டாடா வாகனங்கள்லாம் வந்து ஒரு சர்வதேச செலவுக்கு ஒரு குளோபல் என்கேப்பை நாட வேண்டிய நிலைமை இருந்தது. பாரத் என்கேப் வந்ததுனால நிச்சயமாக இது கிராஷ் டெஸ்ட்டில் கூட ஒரு 5 நட்சத்திரங்கள் வாங்கும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியும். நெக்ஸானில் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடாஸ் லெவல் 2. ஸோ இதில் பல விஷயங்கள் இதில் இருக்குது. உதாரணத்துக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டாப் அண்ட் கோ ஃபங்க்ஷன். ஸோ இது ரொம்ப நல்ல பயனுள்ள ஒரு அம்சம். நமக்கு முன்னாடி ஒரு நெடுஞ்சாலையில் நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு. ஏன்னா அதனுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வண்டியினுடைய ஸ்பீடு வந்து ஒன்று ஏறும் இல்லைன்னா இறங்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது. ஆனால் இப்போ நமக்கு டெஸ்ட் ட்ரைவுக்காக கொடுத்த வண்டியில் அது ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மற்றபடி அடாஸ் லெவல் 2 இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. இப்போ லேன் கீப் அசிஸ்ட் இருக்குது, லேன் டிபார்ச்சர் வார்னிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி லேன் சேஞ்ச் அலர்ட் இருக்குது, ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் இருக்குது. ஸோ இது போல் அம்சங்கள் எல்லாமே வந்து இந்த வண்டியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங். ஸோ இது ரொம்ப முக்கியமான அம்சம். ஒருவேளை நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம், எதற்கு வந்து ஒரு சைக்கிள் வருது, இல்லை வெஹிக்கிள் வருது, இல்லை ஒரு பெடஸ்ட்ரியன் வராங்க அப்படின்னு நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது தானாகவே வந்து ஆக்சுவலாக வந்து பிரேக் அப்ளை பண்ணி வண்டியை நிறுத்திடக்கூடிய அம்சம் தான் இந்த ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் என்பது. இந்த ரியர் காஸ் டிராஃபிக் அலர்ட் அப்படின்னு இன்னொரு விஷயமே இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வண்டியை நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் போது இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நமக்கு அறியாமல் வேறு ஏதாவது ஒரு வண்டி குறுக்கில் வந்துருச்சுன்னா கூட நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் போது இது அலர்ட் பண்ணி நம்மளை காப்பாற்றும். அதே மாதிரி நம்மளுடைய டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுங்க, அப்போவும் நம்மளை வந்து பாதுகாப்பதற்காக ஒரு ஓப்பன் டோர் அலர்ட் ஆன் ORVM அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹை பீம், லோ பீம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இரவு நேரங்கள் நம்ம பயணம் போகும்போது இருட்டான ஒரு இடத்துல எதிர்க்கு ஒரு வண்டி வருதுன்னா அது ஹை பீமில் இருக்கிறது தானாகவே லோ பீமாக மாறும். அந்த வண்டி நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு பிறகு லோ பீம் திரும்பியும் ஹை பீமாக மாறிடும். ஸோ இது போல் பல விஷயங்கள் இங்கே இருக்குது. சாலைகளில் போகும்போது பல சமயங்களில் நம்ம நிறைய சைன் போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். எந்த ஸ்பீடில் போகலாம், ஸோ எந்த இடத்துல ஜாக்கிரதையாக போகணும், எந்த இடத்துல வந்து வளைவு வருது, எந்த இடத்துல குழந்தைகள் குறுக்கிடுவாங்க. ஸோ இது எல்லா சைன் போர்ட்ஸுமே இந்த வண்டி படிச்சிடும். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது எல்லாமே அப்பப்போ தெரிவிச்சுட்டே இருக்கும். டிராஃபிக் சைன் ரெக்கக்னிஷன் அப்படின்றக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்ட டாடா கர்வ் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். இப்போது புத்தம் புதிய
இந்த பெட்ரோல் இன்ஜின் இப்போ வந்திருக்கு இல்லையா, இப்போ இது எப்படி செயல்படுது அதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து புத்தம் புதிய ஹைப்பர் அயான் இன்ஜின். இது ஹைப்பர் பர்ஃபார்மன்ஸ், ஹைப்பர் டெக்னாலஜி, ஹைப்பர் NVH மாதிரி பல பில்டப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பில்டப்ஸ்க்கெல்லாம் இது எந்த அளவுக்கு வந்து ஈடு செய்யுது, நியாயம் சேர்க்குது, அதான் பார்க்க போகிறோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியுது. இந்த ஹைப்பர் அயான் இன்ஜின் பொருத்தப்பட்ட இந்த கர்வ் என்பது 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷனில் கிடைக்குது. ஒன்று வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், அதான் இப்போ எங்கே இருக்கும். இந்த DCA டியூயல் கிளட்ச்லையும் இது கிடைக்குது. சரி, நம்ம டியூயல் கிளட்ச் வந்து நம்ம டீசலில் ஓட்டிட்டதுனால நம்ம மேனுவல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நெக்ஸானில் இருக்கக்கூடிய அதே கியர் பாக்ஸ் தான். ஸோ இது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வேலை செய்யுன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஸ்மூத்தாக வேலை செய்யுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளட்சில் வந்து நம்ம ஃபுல் பெடல் எடுக்கல, ஏறக்குறைய வந்து ஒரு 20% அளவுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கார் வந்து இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 30% ரிலீஸ் பண்ணுறோம். கார் இன்னும் வேகமாகவே வரதை நம்ம பார்க்குறோம். ஈவன் நம்ம ஃபுல்லாக போட்டோம்னு வச்சுங்களேன், நல்லாவே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போகிறோம். ஸோ வி கேன் சி அ சர்ஜ் ஆஃப் பவர். எடுத்தெடுப்பிலே இவ்வளோ டார்க் வெளிப்படுதுன்னா, எஸ், இதில் வெளிப்படக்கூடிய டார்க் என்பது 225 நியூட்டன் அளவுக்கு டார்க்கை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த அளவுக்கு சர்ஜ் ஆஃப் பவர் கிடைக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே சொன்னதை போல் இது 3 சிலிண்டர்கள் கொண்ட இன்ஜின் தானே, இது எந்த அளவுக்கு வந்து நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போட்டியாளர்கள்கிட்டலாம் வந்து ஒரு 1.5 லிட்டர் கொண்ட இன்ஜினே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதில் ஆக்சுவலாக டிரைவிங் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிரைவிங் மோடு இருக்குது. ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோட் நம்ம இந்த டிரைவிங் மோடு வச்சு மாற்றுறோம்னா நம்ம மோட் மாறுறோம் அப்படின்றத எச்சரிக்கிறதுக்கு ஒரு ஒளியும் இங்கே கேட்கறத நாம் பார்க்க முடியுது. இப்போ ஈக்கோ மோடில் வச்சு பார்க்குறோம் எந்த அளவுக்கு இது செயல்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஈக்கோ மோட்லேயே இந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் வெளிப்படுறதையும் டார்க் வெளிப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். சிட்டி மோடுக்கு மாறினா எப்படி இருக்கும்? ஸோ நம்ப முடியாத அளவுக்கு வந்து நமக்கு வந்து சக்தி கிடைக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் நம்ம இருக்கிறது ஏற்கனவே சொன்னதை போல் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம் இது. ஆக்சுவலாக கோவாவில் இருக்கக்கூடிய வர்ணா இண்டஸ்ட்ரியல் பார்க் இது. இந்த சண்டே, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எந்த விதமான ஒரு போக்குவரத்தும் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த அமைதியான இடத்துல இந்த இன்ஜின் இருக்குல்ல, என்னதான் பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் கூட இந்த பெட்ரோல் இன்ஜினுடைய சத்தம், ஈவன் வந்து இந்த ரோட் நாய்ஸ்லாம் நமக்கு உள்ள லைட்டாக கேட்க தான் செய்யுது. இப்போது ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சுருக்கோம். இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? நம்ம வந்து திமிரிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த குதிரையை வந்து கடிவாளத்தை பிடிச்சி எப்படி இழுப்போமோ அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த கிளட்சை பிடிச்சி இதை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கடிவாளத்தை, அதாவது கிளட்சை ரிலீஸ் பண்ணியாச்சு, தேர்ட் கியருக்கு போயாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கியரில் நம்மையும் அறியாமல் வந்து வேற ஒருத்தர் வந்து வேற ஒரு ஆக்சிலரேட்டர் பெடலை அழுத்துறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி இங்கே வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் தேர்ட் கியரில் தான் இருக்கோம், பட் இருந்தாலும் பவர்ன்றது அந்த அளவுக்கு வந்து வேகமாக வெளிப்படுது. டாடா காரில் மொத்தம் 3 இன்ஜின் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 3 இன்ஜினில் முக்கியமான இன்ஜின் இந்த பெட்ரோல் இன்ஜின் தான், ஹைப்பர் அயான். ஸோ இது புத்தம் புதிய இன்ஜின். என்னதான் இருக்கட்டும், இது 3 சிலிண்டர் தானே அப்படின்னு திரும்ப நம்ம கேட்கக்கூடும். அதற்கு இந்த டாடா மோட்டார்ஸோட இன்ஜினியர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? டவுன் சைசிங் என்றது தான் ஆக்சுவலாக வந்து ஒரு மந்திர வார்த்தையாக இருக்கிறது. ஸோ அதனால தான் இப்போது 4 சிலிண்டருக்கு பதிலாக நாங்கள் 3 சிலிண்டர்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியாது என்பதை இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த டாடா கார் டீசல் பெட்ரோல் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். போட்டியாளர்லாம் 1.5 லிட்டர் இன்ஜினே வச்சுருக்காங்க. ஆனால் திரும்ப இங்கே 3 சிலிண்டர் இன்ஜின் 1.2 லிட்டர் இன்ஜின் கொண்டு வராங்களே, இது எந்த அளவுக்கு வேலைக்காகும் அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஆனால் இந்த முதல்ல பெட்ரோல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த புத்தம் புதிய இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த இன்ஜின் நிச்சயமாக நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுனே சொல்லலாம். ஆக்சுவலாக இது பேருக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து ஒரு ஹைப்பர் அயான், ஒரு ஹைப்பராகவே இது பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஈவன் வந்து இது நம்ம இப்போ ஆக்சுவலாக ஓட்டுறது மேனுவல் தான். இன்னும் இது DCA ஓட்டிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் மேனுவல் ஓட்டும் போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு உற்சாகம் கிடைச்சது. இது வந்து ஏறக்குறைய 1.2 லிட்டர் இன்ஜின் தான் அப்படின்னு நம்ம நம்ப முடியல. ஏன்னா பல சமயங்களில் முக்கியமாக இந்த ஆக்சுவலாக வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சுட்டு ஈவன் தேர்ட் கியரை தாண்டி போகும்போது என்ன பவர் கேட்டாலும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்குது, சிலைக்கவே மாட்டேன்றது. எகைன் இதுவும் இதே போல தான். டீசல் அப்படின்னு பார்க்க முதல்ல ஓட்டின வண்டி இதுதான். நம்ம ஆக்சுவலாக இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்குல்ல, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இங்கே கிரையோஜெட் என்ற பேரை வச்சிருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் இருந்தது தான்.
இல்லைன்னு சொல்ல வரல. இத்தனைக்கும் பேப்பரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய சக்தியினுடைய மேம்பாடு இல்லை, டார்க்கு அதே தான் இருந்தது. இருந்தாலும் கூட இது ஆக்சுவலாக ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தது எங்களை பொறுத்து விட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காமான சாலைகள் நம்ம ஓட்டி பார்த்தோம், ரொம்ப அமைதியான சாலைகளை ஓட்டி பார்த்தோம் போது இந்த இன்ஜின் சவுண்ட் நமக்குள்ளே கேட்டது இந்த ஒரு குறை தான் இருந்ததோடைய, மற்றபடி இதோடைய சக்தி வந்து போதுமான அளவுக்கே இருந்தது, திருப்திகரமாகவே இருந்தது. இது ஆக்சுவலாக ஒரு மிட் எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்குள்ளே வந்துட்டோம்னா நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான போட்டியாளராக இருக்காங்க. கிரெட்டா இருக்காங்க, செல்டாஸ் இருக்காங்க, கிராண்ட் விட்டாரா இருக்காங்க, ஹைரைடர் இருக்காங்க. இது போல் ஆட்களோட நம்ம போயிட்டு போட்டி போடணும்னா அது பெரிய சவாலாக இருக்கும்னு நினச்சி தான் என் ரூட்டு தனி ரூட்டு, என் வழி தனி வழின்ற மாதிரி நாங்கள் அது கிடையாது, நாங்கள் நாங்கள் ஆக்சுவலாக எஸ்யூவி கூப்பே அப்படின்னு ஒரு புதிய பொசிஷனிங்கோட வந்திருக்காங்க. அந்த புதிய பொசிஷனிங்கிறது இவங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வெற்றி கொடுக்காதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக பவர்ஃபுல்லான காராக இருக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க. எல்லா வசதிகளுமே இதில் இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேட்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஃபீச்சர் கொடுக்க அந்த ஃபீச்சர் மாதிரி விலை அதிகமாகிட்டே இருக்குது. என்னுடைய ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ அதிகபட்ச விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,69,000 மட்டும் போகுது. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் விலை தான். இருந்தாலும் டிசிஏ இதுதான் ஒரு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம். டிசிஏ என்று சொல்லக்கூடிய டியூவல் கிளட்ச் ஆக்சலரேஷன், அந்த கிளட்ச் பொருத்தப்பட்ட கார்களுக்கு தான் அதிக டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஆரம்ப விலை என்பது ஏறக்குறைய 12,50,000 ரூபாயாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இதனுடைய டிசைன் ஆகட்டும், இதில் உள்ள அலங்காரமாக இருக்கட்டும், ஃபீச்சராக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், ஈவன் இதனுடைய விலையாக இருக்கட்டும், எல்லாம் வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக இது கிரெட்டாவோட போட்டி போடுறதோ இல்லையோ, செல்டாஸோட போட்டி போடுறதோ இல்லையோ, இது தனக்கான ஒரு இடத்த நிச்சயமாக வாடிக்கையாளர்கிட்ட ஏற்படுத்திக்கும். ஏன்னா இதோட சகோதரனான நெக்ஸான் எந்த அளவுக்கு வெற்றி பெற்ற கார் நமக்கு தெரியும். ஆனால் கர்வ் அந்த அளவுக்கு வெற்றி பெறுமா என்பதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. வீட்டில் ஒரு நல்ல படிக்கிற குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கூட படிக்கிற குழந்தைக்கு நிறைய ப்ரெஷர் அதிகமாகும். அதே போல ஒரு ப்ரெஷர் தான் இப்போ கர்வுக்கு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸான் நாட்டிலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு எஸ்யூவியாக இருக்கிறதுனால நிச்சயமாக கர்வுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும், டாட்டாவுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் தன்னுடைய வாடிக்கையாளர்களை இது கவரும் என்பது இன்னும் சில நாளிலே தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். வேட்டி சேலைய மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.